முருகர் மனம் நெகிழ்ந்து நமக்கு அருள் புரிவாரு. அது நடந்திருக்கு, இன்னும் நடந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி அதிசயங்கள்லாம் பார்த்துட்டே இருக்கும். அப்படி ஒரு மிகப்பெரிய நன்னாள்ல முருகர் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்றதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். மனசுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு அது கிடைச்சே தீரணும். அதற்காக தான் நீங்க இவ்வளவும் போராடிக்கிட்டு இருக்கீங்க. அதற்காக தான் முருகர்கிட்ட வேண்டுதல் வைக்கிறது, வழிபாடுகள் செய்யறது, ரொம்ப கஷ்டப்படுறது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும். அப்படி அந்த மனசுக்கு பிடிச்ச விஷயம் எனக்கு கிடைக்கணும், வாழ்நாள் அச்சீவ்மெண்ட்டே அதை அப்படி நினைக்கிறீங்கன்னா ஸோ இதை நீங்க செய்யும் போது முடிஞ்ச தைப்பூச நாள்ல கூட ஒரு பிக்சருக்குமான முருகர் மெசேஜ் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். முருகர் மெசேஜ். அதுவும் இந்த தைப்பூச திருநாளுக்கு முருகர் நமக்கு தரக்கூடிய ஒரு பிளஸ்ஸிங் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ தைப்பூசம்ன்றது முருகர் பிறந்த அந்த தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகர் அந்த தினத்துலதான் அவதரிச்சிருக்காரு, தைப்பூச திருநாள் அன்னைக்கு தான் அப்படின்றது ஒரு எழுதப்படாத கருத்து இருக்கு. அதை மனப்பூர்வமா நிறைய பேர் ஏத்துட்டு இருக்காங்க. தைப்பூசம்ன்றது ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். அந்த பூச நட்சத்திரம் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த நட்சத்திரம் காலையிலேயே நம்ம பாக்குற மாதிரி ஏற்படும். அது பழனியில அது பிறந்த தினமாவும் கருதுவாங்க. அண்ட் பழனியில போய் முருகர் குடிக்கொண்ட தினமும் அன்னைக்குதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அன்னைக்கு நம்ம முருகருக்கு விரதம் இருந்து என்ன மாதிரியான வேண்டுதல்கள் கோரிக்கைகள் வச்சாலும் முருகர் மனம் நெகிழ்ந்து நமக்கு அருள் புரிவாரு. அது நடந்திருக்கு, இன்னும் நடந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி அதிசயங்கள்லாம் பார்த்துட்டே இருக்கும். அப்படி ஒரு மிகப்பெரிய நன்னாள்ல முருகர் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்றதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ 3 குரூப் இருக்கு. 3 குரூப் உங்களுக்கு 3 பிக்சர் இருக்கும். முருகர் பிக்சர் கொடுப்பாங்க. 3 முருகர் பிக்சர்ல உங்களுக்கு எந்த திருவுருவ படத்தை நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கண்ணை மூடி முருகரை நினைச்சு, முருகா எனக்கு நல்ல ஒரு தகவலை கொடு, அதற்கு நான் எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்றது முருகர்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா அந்த 3 திருவுருவ படத்துல ஏதாவது ஒரு படம் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ அந்த படத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிக்சருக்குமான முருகர் மெசேஜ் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ உங்க முருகர் மெசேஜ் நீங்க பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல தைப்பூச நாயகனே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இப்போ நம்ம 3 விதமான திருவுருவ படம் ஃபைல் செலக்ஷன் பார்த்துட்டு நம்ம ஒன் பை ஒன்னா மெசேஜ்குள்ள போக ஆரம்பிச்சிடலாம். ஃபைல் நம்பர் 1. யாரெல்லாம் ஃபைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணீங்களோ, முதல் அந்த திருவுருவ படத்தை செலக்ட் பண்ணீங்களோ, ஸோ உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 1 உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்களுடைய அன்புக்குரியவங்க, உங்க மனசுக்கு பிடிச்சவங்க, இல்ல உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், பொருளா இருக்கட்டும், உங்களுடைய ப்ரொஃபஷனல் பதவியா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு மனசுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு அது கிடைச்சே தீரணும். அதற்காக தான் நீங்க இவ்வளவும் போராடிக்கிட்டு இருக்கீங்க. அதற்காக தான் முருகர்கிட்ட வேண்டுதல் வைக்கிறது, வழிபாடுகள் செய்யறது, ரொம்ப கஷ்டப்படுறது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும். அப்படி அந்த மனசுக்கு பிடிச்ச விஷயம் எனக்கு கிடைக்கணும், வாழ்நாள் அச்சீவ்மெண்ட்டே அதை அப்படி நினைக்கிறீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு நீங்க தகுதியா இருக்கீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுக்குள்ளே நீங்களே கேட்டுக்கோங்க. அப்படி கேட்கும் போது நிறைய பேருக்கு எனக்கு அந்த குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்கு, ஆனா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது, இல்ல எனக்கு அந்த குவாலிட்டிஸ் நிறையவே மிஸ் ஆகுது அப்படின்னு எப்படி இருந்தாலுமே அதற்கு தகுதியான விஷயங்களை நீங்க வளர்த்துக்கிறதுக்கான விஷயங்களை நீங்க பண்ணணும். அதுல நீங்க உங்களோட கேரக்டரே சில விஷயங்கள் மாத்திக்கணும்னு இருந்தாலும் நீங்க மாத்திக்கிட்டு தான் ஆகணும். அப்படி மாத்திக்கிட்டா மட்டும்தான் அதற்கு தகுதியா நீங்க மாறி இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இனி வரக்கூடிய காலங்கள்ல அதை செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயம் உங்களுக்கு கிடைச்சே தீரும். அதற்கு முருகர் முழு பொறுப்பு உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறாரு. நீங்க உங்க சைட்ல இருக்க சில விஷயங்களை மாத்திக்கோங்க, உங்களுக்கு தேவையானது உங்ககிட்ட கொடுப்பேன் அப்படின்றது. ஸோ இன்னொன்னு, இதற்கு நீங்க ஒரு விஷயத்த பண்ணலாம். டெய்லி தினமும் ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிட்டு, சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துட்டு
உங்களுடைய வீட்டு மொட்டை மாடியிலேயோ இல்ல வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்லயோ நின்று சூரியனை பார்த்து நீங்க ஓம்ன்ற அந்த பிரணவ வார்த்தைய 6 முறை உச்சரிக்கணும். 6 முறை உங்களுடைய அடி வயிற்றுல இருந்து ஓம்ன்ற வார்த்தையை நீங்க உச்சரிக்கணும். உச்சரிச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன இலக்கோ அதை வந்து நீங்க ஒரு நிமிடம் யோசிங்க, முருகர்கிட்ட கேளுங்க. அந்த சூரிய பகவான் சூரியன் சாட்சியா நின்னு இதை நீங்க தொடர்ந்து செய்யும் போது நீங்க அந்த இலக்கை நோக்கி நகரத்துக்கான கதவுகளும் திறக்கும். அதற்கான ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், புதிய விஷயங்கள் எல்லாமே வந்து கிரியேட் ஆகும். அண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி என்னென்னலாம் மாத்திக்கணுமோ அதற்கு தகுதியான ஒரு நபரா மாறுறதுக்கு எந்த விஷயங்கள்லாம் நீங்க எடுக்கணுமோ அது எல்லாமே எடுக்கிறதுக்கான சூழலும் உருவாகும். நீங்களும் அந்த மாதிரி மாறுவீங்க. கண்டிப்பா உங்களால அப்போ அந்த இலக்கை ஒரு நாள் அடைய முடியும். முருகர் அது உங்களுக்கு நிச்சயமா கொடுப்பாரு அப்படின்றதுதான் இந்த தைப்பூச திருநாள்ல முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஸோ ஓம்ன்ற அந்த பிரணவ மந்திரத்தை அடிக்கடி எந்த வழியில வேணாலும் நீங்க வந்து அதை உச்சரிச்சோ உபயோகிச்சோ நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பா உங்களுடைய தேவைகள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்றது உங்களுக்கு முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஸோ ஃபைல் நம்பர் 1 உங்களுக்கான முருகருடைய மெசேஜ் பார்த்தோம் தைப்பூச திருநாளுக்காக. ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தைப்பூச நாயகனை போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 2 யாரெல்லாம் ஃபைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணீங்களோ, 2வது திருவுருவ படத்தை செலக்ட் பண்ணீங்களோ, உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபைல் நம்பர் 2 உங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க வாழ்க்கையில எடுக்கக்கூடிய ஆக்ஷன் செயல்கள் எல்லாமே வந்து ஒரு தோல்வியில போய் முடியுது. எதுவுமே வந்து சரியா போய் நம்ம என்ன பண்றோம், நம்ம ஒண்ணு நினைச்சு பண்றோம், அது ஒண்ணு நடக்கிறது வேற மாதிரி இருக்கு, அதனுடைய முடிவு வேற மாதிரி இருக்கு, இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அண்ட் இன்னும் என்னோட இலக்கை அடைய முடியாமலே இருக்கு, நானும் என்னென்னவோ பண்றேன் முடியல. ஸோ இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது? அப்போ நம்ம வந்து ரூட்டை மாத்திக்கணுமா, நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றோமா, இல்ல வந்து நம்ம சரி கிடையாதா, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்க மனசுல வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். முருகர்கிட்ட அதற்கான பதில கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. முருகர் இதுக்கு தரக்கூடிய பதில் என்னன்னா, நீங்க வந்து இலக்கை வந்து சரியா வச்சுங்களா அப்படின்றத பார்க்கணும். உங்களுடைய இலக்கு என்ன, நீங்க எதன் மேல விருப்பப்படுறீங்க, எந்த விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறீங்க, அது உங்களுக்கு சரியானதா, அதனுடைய அந்த இலக்கு கரெக்டா அப்படின்றதெல்லாம் நீங்க இன்னும் ஒரு வாட்டி வந்து ரீகன்சிடர் பண்ணணும். ஸோ அப்ப இலக்கு சரியா இருந்தா மட்டும்தான் நீங்க வைக்கக்கூடிய குறி தவறாம உங்களுக்கு அது வெற்றியை நோக்கி போகும், வெற்றியை வந்து கொடுக்கும். அப்போ அந்த இலக்கு சரியா இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதுல மிஸ்டேக் இருக்குன்னா அதை மாத்திக்கிறதுக்கான விஷயங்களை பாருங்க. இல்லைன்னா மேற்கொண்டு அதை எப்படி சரியான முறையில அதை அடைய முடியும், குறுக்கு வழி இல்லாம சரியான முறையில அடைய முடியும் அப்படின்றதையும் பாருங்க. ஸோ இந்த தைப்பூச திருநாள்ல இதையே ஒரு வேண்டுதலா முருகர்கிட்ட நீங்க வந்து வைக்கும் போது கண்டிப்பா உங்களுடைய இலக்கு சரியானதாகவும் சரியா அதை அடையறதுக்கான வழிகளும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எந்த நட்சத்திரமா இருந்தாலும் எந்த ராசியா இருந்தாலுமே சரி, உங்களுடைய இலக்கை நீங்க வந்து சுயம்புவா அடையணும், சுயமா நான் முன்னேறணும், சுயமா வாழ்க்கையில ஒரு பேர் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நட்சத்திர முருகர் கோவிலுக்கு போங்க. அங்க சுயம்பு முருகர் கிட்ட ஒரு வேண்டுதலை வைங்க. கண்டிப்பா உங்களுக்கு நீங்க சுயம்புவா ஒரு விஷயத்த உங்களால அடைய முடியும், அந்த பேரை உங்களால எடுக்க முடியும். ஸோ இதை நீங்க செய்யும் போது முடிஞ்ச தைப்பூச நாள்ல கூட நட்சத்திர முருகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஃபேமிலியோட. அங்க போய் உங்களுடைய வேண்டுதல்களை வைங்க. கண்டிப்பா உங்களுக்கு சீக்கிரமா அந்த வேண்டுதல்கள் நிறைவேறும். என்னுடைய சன்னதிக்கு வா அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அண்ட் இலக்க சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படின்ற ஒரு மெசேஜும் கன்வே பண்றாரு. அண்ட் தொடர்ந்து எல்லாத்திலும் நீங்க வெற்றி பெறறதுக்கு வேல் வெற்றிவேல் அந்த ஒரு மந்திரத்தை எப்பவுமே உச்சரிச்சுட்டே இருங்க. எப்பவுமே உங்களுக்கு வெற்றி இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதும் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஃபைல் நம்பர் 2 2வது திருவுருவ படத்தை செலக்ட் பண்ண உங்களுக்கு முருகர் இந்த தைப்பூச திருநாள்ல கொடுத்த மெசேஜ் என்ன அப்படின்றத பாத்தீங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தைப்பூச நாயகனை போற்றி அப்படி டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 3 3வது திருவுருவ படத்தை செலக்ட் பண்ண உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபைல் நம்பர் 3 உங்களுக்கான முருகர் மெசேஜ்.
முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, சில பேர் பாதி கடந்துட்டு இருப்பீங்க, சில பேர் வந்து முக்காவாசி கிணற கடந்துட்டு இருப்பீங்க. ஆனா முழுசா கடக்கிறதுக்கு வந்து இப்ப மனசு வந்து உங்ககிட்ட இல்ல. சோ முழுசா நம்ம போலாமா இல்ல வந்து கிவ் அப் பண்ணிடலாமா, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அது எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும். முருகர் தரக்கூடிய மெசேஜ், இவ்வளவு தூரம் நீங்க வந்துட்டீங்க, ஒரு விஷயத்த தொடங்கிட்டீங்க, இனிமே வரக்கூடிய எந்த மாதிரியான விஷயம் இருந்தாலும் நீங்க எதிர்நோக்க தயாரா இருக்கணும். ஒன்ஸ் நீங்க ஒரு விஷயத்துல இறங்கிட்டீங்க, அதை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அதற்கு முன்னாடி நீங்க முன் வச்ச கால பின் வைக்க கூடாது. ஏன்னா முருகருடைய உத்தரவோட தான் நீங்க வந்து அந்த காரியத்துல இறங்குனீங்கன்ற போது, அப்ப முருகர் உங்களுக்கு பின்னாடி நின்று எல்லா விஷயங்களையும் பார்த்துப்பாரு. தைரியமா இருக்கணும், எது வந்தாலும் தயாரா இருக்கணும். எது வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன், என்னுடைய அந்த காரியம் வந்து சாதிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு தைரியமும் இருக்கணும், தயாரா இருக்கணும். இதை மட்டும் நீங்க செய்யுங்க. இன்னொன்னு, உங்களுடைய மனசை அழகா வச்சுக்கோங்க. நீங்க என்னதான் வந்து வெளியில இருக்கக்கூடிய அந்த உடலை அழகா வச்சுக்க நீங்க முயற்சி பண்ணாலும் சரி, என்ன மாதிரியான விஷயங்கள் க்ரூமிங்ஸ் பண்ணாலும் சரி, ஆனா மனசு வந்து அழகா இருக்கணும். மனசுல பாசிட்டிவான எண்ணங்கள் மட்டும் இருக்கணும், பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் பேசணும், எல்லாமே நல்ல விஷயங்களை பத்தி மட்டும் யோசிக்கணும். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் மனசு வந்து எப்பவுமே அழகா இருக்கும். மனசு அழகானாலே வெளி உலக உங்களுடைய உடல் அழகும் சரி, உங்களுடைய அந்த பிரதிபலிப்பும் சரி, மற்றவங்களுக்கு அழகானதா தோற்றம் கொடுக்கும். உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் அப்பதான் உருவாகும். அப்பதான் நீங்க எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்களோ அதுல கண்டிப்பா வெற்றி அடைய முடியும். இந்த விஷயங்களை அப்ப வந்து ஃபாலோ பண்ணுங்க. எப்பவுமே மனசை அழகா வச்சுக்க பாருங்க. அதோட தொடர்ந்து உங்களுடைய பணிகளை செய்யும் போது நீங்க கிவ் அப் பண்ணவே வேண்டாம். தைரியமா நீங்க போகக்கூடிய காரியங்கள்ல தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். முருகர் உங்களுக்கு துணையா வருவாரு. நிச்சயமா அதை வந்து நீங்க 100% கம்ப்ளீட் பண்றதுக்கும் வெற்றி அடையறதுக்கும் முருகர் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரு. நீங்க இதை மட்டும் செஞ்சா போதும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு இந்த தைப்பூச திருநாள்ல. நேர்களே, தைப்பூச திருநாளுக்கு முருகர் நமக்கு என்ன மெசேஜ் கொடுத்தாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். கண்டிப்பா நம்மளுக்கு எல்லாருக்கும் இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் தைப்பூச நாயகனை போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நிச்சயம் நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நம்மளுடைய பக்தி கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.